அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கடவுள் பாதை நேயர்களுக்கு வந்தனங்கள். இன்று உத்திரஞான சிதம்பரம் என்றும் பார்வதிபுரம் என்றும் அழைக்கப்படும் வடலூரில் திருவூர் பிரகாச வள்ளலார் தோற்றுவித்த சத்திய ஞான சபை மற்றும் தர்மசாலை மற்றும் சில புனிதமிக்க இடங்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பதிவிட்டுள்ளோம். அவற்றை தொடர்ந்து இன்னும் சில இடங்களின் புனிதமிக்க வரலாற்றை அடுத்த பாகத்தில் வெளியாக உள்ளது. இந்த காணொளி வடலூர் செல்ல முடியாதவர்கள் அல்லது வடலூர் செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்றும் இணைந்திடுங்கள். கடவுள் பாதையுடன். நன்றி. சத்திய ஞான சபை திருவூர் பிரகாஷ் வள்ளலார் புதிய மார்க்கம் ஒன்றை தோற்றுவித்து கடவுளை அடையக்கூடிய சூட்சுமங்கள் அனைத்தும் மிக எளிமையாக எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் புரியுமாறு போதித்தவர். இவர் 1865ஆம் ஆண்டு சமரச சன்மார்க்க சத்திய சங்கத்தையும் 1867ஆம் ஆண்டு தர்மசாலையும் 1872 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையும் தோற்றுவித்தார். இன்று வரையில் இது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பயன்படும் வகையில் அமைந்து கொண்டிருக்கிறது. சத்திய ஞான சபையின் சுற்றி அமைந்துள்ள சங்கிலிகளின் இணைப்புகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சை உள்வாங்கி வெளியிட்டு சுவாசிக்கின்றார்களோ அதை குறிப்பிடுகிறது. ஞான சபையின் நுழைவாயிலின் இடதுபுறத்தில் எழுவார்மடை அமைந்துள்ளது. சபையின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் வாழ்க்கை தத்துவங்களை உணர வள்ளலார் கூறிய நெறிமுறைகளை கல்வெட்டுகளில் பதித்துள்ளனர். அன்பர்கள் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை விளக்கங்களாகும். ஞானசபையின் உள்ளே ஜோதி தரிசனம் மற்றும் தினசரி சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. சிற்சபை பொற்சபையும் அமைந்திருக்கிறது. வள்ளலார் இயற்றிய புத்தகங்கள் மற்றும் அவரை போற்றி வழங்கிய நூல்கள் பாராயண புத்தகங்கள் ஞானசபையில் அமைந்துள்ள புத்தக நிலையத்தில் விற்கப்படுகின்றது. நீங்கள் இங்கு வந்து தரிசிக்கும் தருணத்தில் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வள்ளலார் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். மேலும் வாழ்வில் ஒரு முறை இங்கு தரிசனம் செய்து மனமாற கடவுளிடம் விண்ணப்பம் வைத்தீர்கள் என்றால் வாழ்வில் மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் நடக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்திய தர்மசாலை இங்கு திருவூர் பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய நோக்கத்திற்காக அவரது திருக்கரங்களால் இயற்றிய அடுப்பு மற்றும் தீபம் பல தலைமுறைகள் கடந்து இன்று வரை பல லட்சம் மக்களுடைய வசிப்பினி மற்றும் சுய ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கின்றது. நீங்கள் அணையா அடுப்பு மற்றும் அணையா தீபத்தை தரிசிக்கின்றீர்கள் என்றால் பல ஆண்டுகளுக்கு முன் திருவூர் பிரகாச வள்ளலார் அவருடைய திருக்கரங்களால் இயற்றிய அதே சுடர் அதே ஒளி என்பதை மறவாதீர்கள். அவரின் பாதையில் என்றும் அதை தொடர்ந்து பாதுகாக்கும் அடியார்களுக்கு நன்றிகள் கோடான கோடி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதான் வடலூர் தெய்வ நிலையம் உண்டானத அலுவலகம். இங்கே டொனேஷன்ஸ் மற்ற ரிசிப்ட்ஸு மற்ற நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கொடுத்து இந்த தூரம் பருப்பு புளிய வச்சுருக்காங்க. மற்ற அரிசி நெல் பச்சரிசி கோதுமரிசி மற்றும் அவங்க காய்கறி எல்லாம் உள்ள வைத்து வருகின்ற மக்கள் எது வேணாலும் இந்த இடத்துல கொடுத்து அதை அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். ஒரு சிறப்பான நிலையமாக இந்த இடம் செயல்படுத்துகிறது. அன்னதானத்திற்காக தர்மச்சடைக்காக இந்த பார்வதிபுரம் மக்கள் தானமாக கொடுத்த நில விவரங்கள், அப்போ அந்த காலகட்டத்தில் யாரால் எவ்வளவு நிலம் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த இந்த மக்கள் தான் நம்முடைய திருவூர் பிரகாச வள்ளலாருக்கு உடனடியாக இருந்து பார்வதிபுரம் மக்களுக்கு போட்டிருக்காங்க. வள்ளல் பெருமானார் தர்மசாலை தோற்றுவிக்க விரும்பியபடி பார்வதிபுரம் வடலூர் கிராமவாசிகளால் தானமாக வழங்கிய நில விவரம் கல்வெட்டு நாட்டியது போட்டிருக்காங்க. அதாவது சுவாமிக்கு வந்து 2/2/1867 சனிக்கிழமை அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நபர்கள் எல்லாம் கொடுத்து சுவாமிக்கு கிட்ட இருந்து அவங்களுடைய லேண்டு சொந்த லேண்டு, அது பட்டா லேண்டு. அந்த பட்டா லேண்டு வந்து நம்ம திருவூர் பிரகாச வள்ளலார் கடவுளர்களாக தோற்றுவிக்காக சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. இந்த புதிய இந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் அவர்களெல்லாம் தெய்வமாக நினைச்சு அவங்க மூலாதாரம் வழிபடுது. சிறப்பாக
திருக்காண்பால் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதியிருக்காங்க. இந்த அருட்பெருஞ்சோதியில் எதுக்கு வச்சிருக்காங்க, சுவாமி வந்து மேட்டுக்குப்பத்தில் இருக்கும்போது 1596 லைன் உண்டானதை அந்த அகவல் வந்து இங்கே வழிபாட்டு நூலாக வைத்து இதில் வந்து இயற்கை இப்போ உள்ள எல்லாத்தையும் இதில் அடங்கியிருக்குது. ஒரே இரவில் சுவாமி வந்து மேட்டுக்குப்பத்தில் கடைசியாக எழுதியிருக்கிறாரு. எனக்கு வந்து இறைவன் சொல்ல நான் எழுதுன்னு சொல்லி 1596 லைனு ஒரே இரவில் சுவாமி எழுதுக்கு. அதை பெரியது எல்லாத்தையும் இதில் தான் அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தையும் சொல்கிறார் சுவாமி. அது வந்து ரொம்ப சிறப்பான இது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை சொல்கிறார் சுவாமி. அது மிக சிறப்பானது. அதுவும் இல்லாமல் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலில் என்ன சுவாமி கூறியிருக்கிறாருன்னா, இயற்கையை பற்றி சொல்லியிருக்காரு, இந்த மனித தேகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு, பஞ்சபூதங்களை பற்றி சொல்லியிருக்காரு, உடல் தன்மை வந்து எப்படி மாறுபடும் சொல்லியிருக்காரு, நம்ம இயற்கையோட கலந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த தன்மை வந்து மாறுபட்டு கடவுளுடைய வழிக்கு எப்படி போகும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி மிக சிறப்பான நூல் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவல். எல்லா மதத்திலும் ஜாதி சமயம் இன மொழி வேறுபாடு கலந்து எல்லாரும் இந்த அகவலை இப்போ ஓதினால் இல்லை எல்லா தகவலும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை மேம்பட்டு ஒரு பெரிய உயர்ந்த ஆண்டவருடைய நிலை அடையலாம். நாம் சாகாத தன்மையை கிடைக்கலாம், மரணா பெருவாழ் அடையலாம். அதனால்தான் நம்முடைய அன்பர்கள் அடியார்கள் எல்லோரும் இந்த அகவலை தினமும் ஓதுகிறார்கள். அதை ஓதுதல நம்ம பிராணன் உள்ளிருந்து ஒரு சிறந்த தெய்வீக தன்மை நமக்கு ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓதும். உள்ளுணர்ந்து ஓதுனா நமக்கு எல்லாமே கிடைக்கும். உள்ளுணர்ந்து ஓதணும். முதல்ல சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அகவலை கண்டினியூவாக படிக்க அதில் நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கும், நிறைய அருள் ஆற்றல் கிடைக்கும். இந்த மாதிரி தான் அருட்பெருஞ்சோதி அகவல் வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து மிக சிறப்பான செயல். இந்த அகவல் வந்து படிக்கும். இது மாதிரி 6000 பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் மணிமுகிழமாக திறக்கிறது வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் தான். அது வீட்டில் இருக்க விசேஷ நாட்களுக்கு, கல்யாண நாட்கள், மற்ற எது இருந்தாலும் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் ஓதலாம். வீட்டில் இருந்து டெய்லி அகவலை ஓதனா நமக்கு வீடு சுபிட்சமாக இருந்து ஒரு குட் என்வரன்மெண்ட் கிடைக்கும். ஆன்மீக தன்மை ஏற்படும், தெய்வீக தன்மை ஏற்படும். நம்ம கடவுள் அருளுக்கு பார்த்துருமா. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அருட்பெருஞ்சோதி அகவல். இப்போ சுவாமி வந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தினுடைய சிறப்பை பற்றி நம்முடைய சுவாமி அவர்கள் கூறுகிறார். மந்திரம் வந்து 6 கோடி மந்திரம்னு சொல்கிறார். 6 கோடி மந்திரங்கள் வரைக்கும் இது வரைக்கும் வந்து அந்த 6 கோடி மந்திரத்திலையும் உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ உயிர்மை எழுத்தோ இல்லை இல்லை. நீங்கள் எல்லா மந்திரத்தையும் பாருங்கள். நமச்சிவாயம், சரவணபவா, ஓம் சக்தி, விநாயகான், இத்தனை நாமங்கள் இருக்குது. இந்த நாமங்கத்திலே ஏதாவது ஒரு மந்திரத்திலையாவது உயிரெழுத்து இருக்கா? கிடையாது. மெய்யெழுத்து இருக்கா? கிடையாது. உயிர்மை எழுத்து இருக்கா? கிடையாது. ஆனால் எல்லா மந்திரமும் ஒரு தெய்வத்தை, சாதாரண தெய்வத்தை குறிப்பிடுறதாகத்தான் மகாமந்திரம் இருக்குமே, மந்திரம் இருக்குமே தவிர கடவுளை குறிக்கிற மந்திரம் இருவார். வல்லார் சொல்கிறாரு, இது வந்து ஆண்டவரை குறிக்கக்கூடியது. ஆண்டவர்னா எங்கும் நிறைஞ்சவர், அங்குங்களாது எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார். இந்த மகாமந்திரம் ஒன்று தான் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிர்மை எழுத்து, இந்த 3 எழுத்தும் கலந்து இருக்குது. இது வரைக்கும் 6 கோடி மந்திரத்திலே இல்லை இந்த சிறப்பு. இந்த மந்திரத்தில் மெய்யெழுத்து, உயிரெழுத்து 3 எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்து 3 எழுத்து இருக்குது. இந்த மந்திரம் விந்து, அதாவது என்ன அர்த்தம்னா விந்து நாதம். இந்த விந்து நாதம் தான் நம்ம வாழ்வோம். இந்த விந்து நாதத்தால் இந்த விந்து தான் இந்த உடம்பா உயிராக இருக்குது. நாதம் தான் நமக்கு உடம்பு சசையாக செல்களாக மாறி இந்த நாதமாக இருக்குது. இந்த விந்து நாதம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு உயிர் ஆன்மா எல்லாம். இந்த விந்து நாதனுடைய மந்திரம் உலகத்திலே கிடையாது. பல்லடார் காலத்தில் வந்து சொல்கிறார், தர்மசாலையில் அன்பர் கேட்கார், ஐயா எனக்கு நான் வந்து 75 வயசாச்சு, எனக்கு உயிர் அடைய ஒரு வழி சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் தெரியலை, என்னால் ஒன்றும் வேலை செய்ய முடியல, நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்கிறார் வல்லடாரே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மகாமந்திரத்தில் அன்பா மனம் உருகி கண்கள் நீர் பெரிய உருகி பாருங்கள். ஏன்னா அந்த மந்திரத்தில் இது இருக்கு, நாதம் இருக்குது, விந்து இருக்குது. நம்ம சொல்ல சொல்ல உயிராற்றலும் எனர்ஜியும் சக்தியும் உண்டாகும். உயிர்மை அது விந்து நாதத்தை சொல்லுது. அருள் விந்து நாதம் சொல்லுது. பெருங்கிறதுல நாத சக்தி இருக்குது, ஜோதிங்கிறதுல ஆற்றல் இருக்குது. இந்த 3 விளங்கக்கூடிய மகாமந்திரம் சொல்கிறார். இந்த மகாமந்திரத்தில் நடந்த சம்பவம் வளராறு காலத்தில். அது 70 வயசு இப்போ தம்பதியாக வந்து கேட்குறாங்க, அழுகுறாங்க. அந்த வரையை நாங்கள் விமோசிக்கிற காலம் வீணாக்கிட்டோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, நீங்கள் எனக்கு விமோசனம் கொடுங்க, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது வள்ளலார் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த மகாமந்திரத்தில் மனம் உருகி கண்கள் நீர் பெரிய நீங்கள் ஆண்டவனுக்கு கொடுங்க, அப்படி கும்பிட்டா உங்களுக்கு விமோசனம் தருகிறார். அவர் அந்த தர்மசாலையிலே இருந்தார், வீடு வாசலில் தர்மசாலையிலே இருந்து நினைந்து கண்ணீர் கண்கள் பெருகி கண்ணீர் பெருகி ஒரு மகாமந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சார். அப்படி 48 நாள் வழிபாடு இருக்குது. 48ஆவது நாள் அவருக்கு மறுபடியும் இளமை வந்துருச்சு. பையன் உளுத்தவரு இளமை அடைங்கிறனா சொன்னார். நிறைய பேர் வந்துட்டு வருத்தப்படுறாங்க, உளுத்தவரு அந்த ஆள்
20 வயசுக்கு வந்துட்டார். 20 வயசுக்கு வந்து அப்படியே மறுபடியும் அந்த ஆனந்தத்தில் மேலும் மேலும் அழுது சொல்கிறார். வள்ளலார் காலத்திலே முத்தி அடைஞ்சு வராங்க. வள்ளலார் இந்த தர்மசாலை கோடி அற்புதம் நடந்தது, கோடான கோடி அற்புதம் நடந்தது. வள்ளலார் வந்து சுத்த ஞானினால புகழை விரும்ப மாட்டார், புகழவே விரும்ப மாட்டார். என்னால் ஒரு சமயம் அரிசியே இல்லை, வரும் நாள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சமயம் வண்டியில் சாப்பாட்டு இதில் வந்து 10 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, போட்டுக்கிட்டே 100 பேர் வந்தாங்க வந்து சோறு இருந்துக்கிட்டே இருக்குது, அச்சய பாத்திர மாதிரி. நம்மளுக்கு கோடி கோடி அற்புதம் நடந்த இடம் தர்மசாலை. ஒரு எல்லாரும் காய்ச்சலாக இருந்துச்சு. வள்ளலார் வந்தார், உங்கள் காய்ச்சல் கூட எனக்கு கொடுத்துருந்தாலும் வந்துட்டார். கொதிக்க கொதிக்க தண்ணியை கொடுத்தாரு, குடித்தார். ஒரு வந்து விஷத்தை கொடுத்து சாப்பிட சொல்லி வள்ளலார் சொன்னார். அவர் சந்தோஷமாக சாப்பிட்டாரு, மரணம் இல்லை. அந்த விஷமெல்லாம் அமிர்தமாக மாறிடுச்சு. அவங்க பார்த்து காலில் வந்து, ஐயா ஞானி நீங்கள் தெரியாமல் உங்களை ஏமாத்துறதுக்காக செஞ்சு அங்கே நீங்கள் ஞானி காலில் வந்து இந்த மாதிரி கோடி அற்புதம் நடந்தது. அந்த ஆள் இளமையை வந்தார். எப்படி இளமை அடைஞ்சு அப்படியே முத்தையை சுற்றி அவர் கண்ணாடியே அவர் மரணங்களாக வாழ்ந்தார். அதனால் மகாமுத்திரம்ன்றது அந்த அற்புதம். அதுதான் அற்புதம் அற்புதம் தனிப்பெருங்கண்ணை அற்புதம். இப்போ அற்புதங்கிற மந்திரம் எங்கே இருக்குது? நீங்கள் ஒரு தெய்வத்தை சொன்னீங்கன்னா நமக்கு வாங்கினா அதுக்கு ஒரு கோயில் போகணும், கும்புரம் போகணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை. இங்கே அற்புதங்கிற மந்திரத்துக்கு வந்து பொருள் வந்து நாமளேங்க அற்புதஞ்சோதி மகானுக்கு பொறுத்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம தலை மத்தியில் ஒளியாக ஆண்டவர் இருக்காரு. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் கோயில் கும்பாசையும் அந்த ஆண்மனையை ஒருமைப்பாடு கண்டுபிடிங்க, சீவகர்ணியத்தை கடைபிடிங்க. நீங்களே கடவுளாகிறாங்க. கடவுளாகக்கூடிய ஒரு உற்பத்த நிலையை சொன்னவங்க தான் அந்த மகாமந்திரம். அற்புதஞ்சோதி அற்புதஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அற்புதஞ்சோதிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? அற்புதமான தயவுடைய பேரறிவே பூரண இன்பங்க. நம்ம அறிவு சிற்றறிவாக இருக்குது, புலனறிவாக இருக்குது, இந்திரிய அறிவாக இருக்குது. ஆனால் கடவுள் அறிவு பூரண அறிவாக தயவாக இருக்குது. பிரிவுக்கறியா பெரும்பொருளா என் அறிவுக்கு அறிவாக இருக்கு. இந்த அறிவை கடவுளாக சொல்கிறது வள்ளலார் இருக்குது. அறிவு தான் கடவுள். நம்ம அறிவு எப்படி இருக்குது? சிற்றறிவாக இருக்குது. இந்த உடம்பு தான் நான்கிற உணர்வில் இருக்குது, இந்த பந்த பாசம் தான் நாமுங்கிறது. ஆனால் பேரறிவு எப்படி இருக்குது? எல்லாம் தானாகி நிற்கிறங்க. அந்த அறிவு வரும்போது எப்படி எல்லாமா நாம் இருக்கோம், நீங்களா நானா இல்லாது. இந்த அறிவு விளங்கும் போது தயவு விளங்கும். தயவு விளங்கும்போது பிற ஒரு நாயை அடித்தா நமக்கு ஒழிக்கும், ஒரு நாய் சாப்பிட்டா நம்ம பசி தீரும். பிற உயிரை தான் ஆன்ம ஒழுக்கத்தில் சொல்கிறார், முடிந்த முடிவு இல்லை, எல்லாம் தானாகி பெறுங்க. அதில் சொல்கிறார் ஒரு விஷயம் அழகாக சொல்கிறாரு. இதுவரை வந்த காலமெல்லாம் நீங்கள் வீணாக்கிட்டீங்க, காலம் தாழ்த்தாமல் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்கின்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்க. அந்த உணர்வு பூர்த்தி அடைந்தால் நீங்கள் தான் கடவுள். நீங்கள் சித்தவங்கள் இருக்கலாம், நீங்கள் ஐம்பொழியும் செய்யலாம், நீங்கள் கடவுளாகலான்னு சொல்கிறார். இவ்வளோ புத்தகம் எழுதி சொல்ல முடியாத கடவுள் உண்மையும் இயற்கை உண்மையும் ஒரு வினாடி சொல்கிறார். காலம் தாழ்த்தாமல் எவ்வியும் தன்னுயிர் போல் என்கின்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த உணர்வு பூர்த்தி அடைந்தால் நீங்கள் கடவுள்கள். அது எப்படின்னா, ஒரு நாயை எடுத்து நமக்கு பிடிக்கணும். வள்ளலார் எங்கள் தெருவிலையாவது ஆடு வெட்ட போனால் இவர் பிடிக்கும், நெஞ்சம் பிடிக்கும். என்னைய சாமி கைகாலெலாம் நடுங்குதுன்னு அப்படின்னு ஒரு அன்பர்கள்லாம் கேட்பாங்க. எந்த இடத்துலையோ ஆடு வெட்டாங்க, நான் போய் தடுக்கணும்னு போய்வார். பிற உயிர் தன்னுயிராக நினைக்கக்கூடிய அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு பூர்த்தி அடைஞ்சால் எல்லாமா நீங்கள் இருப்பீங்க. ஆன்மாவே சபையாகவே எல்லாம் தானாகி இருப்பதே கடவுளோட நிலை என்ன? எல்லாமா இருக்குது, எல்லாம் உடையதுவா இல்லை. அந்த நிலையை நீங்கள் பெறனா ஒரே வழி, எல்லா உயிரும் தன்னுயிராக. நீங்கள் ஒரு உயிர் துன்பப்பட்டால் நீங்கள் துன்பப்படணும், ஒரு உயிர் கஷ்டப்பட்டால் நீங்கள் கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக நினச்சி அழுது அடைஞ்சி இறைவனை வேண்டி அந்த அன்பு பெருக 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 நீங்களே கடவுளாகலாம். அவ்வளோ ஒரு உண்மையை 100 புத்தகம் சொல்லி எழுதினாலும் கேட்கணும். சித்தாந்தம் பார்க்க முடியும், வேதாந்த நாதாந்தம் எல்லாத்தையும் படிக்க முடியாது. அவ்வளோ பெரிய உண்மையை வள்ளலார் ஒரு முன்னாடி சொல்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உயிரை திரட்டுங்கிற அன்பு தான் கிடக்கும். அன்பு அகவல்ல பாருங்க, 10 வரியில் அன்பு சொல்வார். தன்னையே எனக்கு தந்தருளியா என்னை வேதித்த எந்த நிலை, இதில் கடவுளும் வராது, தெய்வத்தின் பேர்களே வராது. அந்த 10 வரிகளிலே அன்பை தான் சொல்வார். தன்னையே எனக்கு தந்தருளியா என்னை வேதித்த எந்த நிலை, வேதித்தல். வேதித்தல் இருக்கிற அன்பு உங்களுக்கு உள்ள வந்தால் அந்த அன்பு வந்து வேதிக்கும். உங்கள் அசுத்த பூத கரணங்களை சுத்த பூத கரணங்களாக மாற்றிக்கும். அந்த வேதித்தல் வரணும். அப்படி வேதித்தல் வரணும். நம்ம சிறுமையை நிறுத்தி ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்கிறார். சத்விசாரம் பரோபகாரம் என்று சொல்கிறார். மார்க்கத்தில் நல்ல கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி. எந்த மதத்திலே கேட்காது, வேதித்தல் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாரு? சத்விசாரம் சன்மார்க்கத்தில் 2 படிக்க சத்விசாரம் பரோபகாரம். சத்விசாரம் நம்ம சிறுமையை இறைவன் நினைச்சு இறைவன் விண்ணப்பில் பூசவே பூசாங்க. தாய் மாதிரி நம்ம சின்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவத்தை சொல்லி அழுது நம்ம சிறுமையை ஆண்டவத்தை விண்ணப்பித்தல், இறைவனுடைய பெருமையை பேசுதல். இப்படி இறைவன் சிறுமையை விண்ணப்பி அழுக நம்ம சிறுமையெல்லாம் நீக்கும். இறைவனுடைய பெருமையை பேச 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 நம்மகிட்ட இருக்க அசுத்தங்கள்லாம் மறையும். அப்படி இறைவனை நினைத்து உருகி பாட நம்ம சிறுமையை சொல்லி அழுது கரைஞ்சி அதை தான் நினைந்து சொல்கிறார். அப்படி இறைவனை நினைஞ்சு நம்ம சிறுமையை சொல்லவும் இறைவன் பெருமையை பாடும்போது இந்த உடம்புல என்ன சுத்த உஷ்ணம் உண்டாகும்.
அந்த சுத்த உஷ்ணம் என்ன ஆகுது, அசுத்த பூத கரணங்களை சுத்த பூத கரணங்களாக மாறும். இதுக்காக யோகிகள் ஞானிகள் 100 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் காட்டில் போய் தவிர்க்காங்க, நதியில் கடலில் போய் உட்காந்து தடவை இருப்பாங்க, மலையை தோண்டி அதுக்குள்ளே உட்காந்து குகையிலேருந்து தவிர்ப்பாங்க. அப்படி 100 வருஷம் 1000 வருஷம் ஏற்படுற அந்த சுத்த உஷ்ணத்தை நீங்கள் அன்பாக நினச்சி இறைவனை நினச்சி உருகி பாடி உங்கள் சிறுமையை விண்ணச்சி கடனை உரிமையை விண்ணப்பிச்சிங்கன்னா இந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும். இந்த சுத்த உஷ்ணம் பெருக 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 நீங்கள் கடவுள் ஒளியாயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுத்த உஷ்ணம் தான் கடவுளோட முக்கியம். நம்ம சிறுமையெல்லாம் இறைவனை சொல்லணும், இறைவனுடைய பெருமையை பாடணும். அடுத்து நம்ம முடிஞ்ச உபகாரம் பரோபகாரம் பிற உயிருக்கு உபகரிக்கணும். இந்த உணர்வு வந்துருச்சா நீங்கள் கடவுளாயிருக்காங்க. இயற்கை உண்மை நிறைவாகியுள்ள ஒரு சுத்த சிவாலோகனில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கி அற்புதம் சோதி சொல்வோமா. இயற்கை இன்ப பூரணமாகி இயற்கை இன்பம் செய்கின்ற அடிப்பெரும் தலைமை அற்புதம் ஜோதி ஆண்டவரே, எல்லா வல்லவரே, எல்லா ஆண்டவரே, எல்லா உடையவரே, இயற்கை பூரண நிறைவாகி ஓங்கி சிவானந்த திருநட செய்கையை எல்லா உடம்புடன் தோறிட்டே திருவுள்ள கருணையா செய்கின்ற தனிப்பெரும் தலைமை அற்புதம் ஜோதி ஆண்டவரே, அற்புத திருவருள் எங்களையும் தேகத்தை பற்றி மற்றவர்களையும் உண்மை அறிவராகி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை எடுத்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையை வைத்து சத்திய வாழ்வை அறிவித்து நித்தியருகாக வாழ்வித்தல் வேண்டும். எல்லாமுடைய புரிஞ்சோதே இது தொடங்கிய காலத்திலும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சந்தர்ப்ப விதர்ப்பங்களும் வருணம் ஆசனம் என்ற உலகாசார சந்தர்ப்ப விதர்ப்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அது செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்கு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எவ்விடத்திலே எல்லாரும் கரைபடாது விளங்கச் செய்தித்தர வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமையார் ஆண்டவரே, தேவரையில் திருவருள் பெருந்தன்மைக்கு வந்தனம் 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 வந்தரும் புரிய விரைந்தெழுந்தனம் மாமணி வந்து சுந்தரவடி சோதியா சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தரும் புரிய வரவர்தான் தனியரும் ஜோதியை சிந்தை உணர்த்திட்டு இன்னொரு செய்வதை செய்வதே வாழ்நாளைவாழ்வாதன் மக்கள் மனைக்கும் பூமியிடம் முதல் போதும் ஒருவர் என்னை ஒன்றும் காணான் நன்மை செய்வோம் உப்பிலே மண்ணே மானுடே மேலே வழிமுதல் மாணிக்கமே அனுப்பற்றோடு தனிப்பொருட்கள் எல்லா புகழும் சுற்றுவார்கள் எல்லாவற்றும் வல்லம் மரணி வாழ்வாத அருட்பெருஞ்சோதியார்கள் 1874 வள்ளலார் ஜோதியானார். அன்னைக்கு முதல் நாளில் பூசத்தன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு முதல் நாளில் இந்த அகவல் எழுதுனார். அகவல் எழுதும்போது ஒரே நாள் இரவில் அழித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதினார். இது ஆண்டவரை நினச்சி வேண்டும் போது ஆண்டவரே அவரோட கலந்து ஒன்றாக இருந்து அந்த அனுபவத்தை தாம் பெற்ற அனுபவத்தை உலக உயிர் எல்லா உயிரும் பெற்று வாழணுங்கிற ஒரே நோக்கத்தில் எழுதுனா அகவல். அகவல்னா அக வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை வந்து புற வாழ்க்கை வாழணும். இந்த அக வாழ்க்கையை பற்றி எல்லாரும் வாழணுங்கிற நோக்கம் தான் எல்லா ஞானியும் திருவள்ளுவர் திருமூலர் எல்லாருமே முயற்சி பண்ணது அக வாழ்க்கை வாழணும். அந்த அக வாழ்க்கையைத்தான் வள்ளலார் வழிவாக வள்ளலார் அகவல்னு எழுதியிருக்காரு. இந்த அகவல் வந்து எல்லா ஞானிகளும் கடவுளை வரைகிறாங்க, படமாக வரைகிறாங்க. திருமந்திரமாக அந்த திருமூலர் வரைஞ்சார், திருக்குறளாக திருவள்ளுவர் வரைஞ்சார். இப்படி ஒவ்வொரு ஞானமும் ஆண்டவரை பற்றி வரைஞ்சி முடியலை, அவருடைய பூரணமான வடிவத்தை வரைய முடியல. எல்லாரும் சமயத்துக்குள்ளே உள்ளனால அற்பமான ஒரு சின்ன திருக்கூரை மட்டும் ஆண்டவரை வரைகிறாங்க, அதனால தோற்று போகிறாங்க. ஆனால் வள்ளலார் வரைகிறார். வள்ளலார் எப்படி சொல்கிறார், இயற்கை உண்மை, இயற்கை வடிவம், இயற்கை இன்பம்னு அப்படி பூரணமாக அற்புதம் ஆண்டவரை அப்படி பூரணமாக வரைஞ்சது தான் அகம். அப்படி இறைவனோட பற்றி முழு உருவம் அப்படியே வரைஞ்சது தான் அகம். கண் மூக்கு வரைகிறாங்க, ஒருத்தங்க கண்ணை வரைகிறாங்க, ஒருத்தங்க மூக்கை வரைகிறாங்க, ஒருத்தங்க வாயை வரைகிறாங்க, ஒருத்தங்க கையை வரைகிறாங்க. இப்படி அரைகுறையாக வரைஞ்சி போன மத்திய ஞானிகள் மத்தியில் முழு உருவத்தை கடவுளோட முழு உருவத்தையும் வரைஞ்சது தான் அகம். அது இயற்கை உண்மை, இயற்கை வடிவம், இயற்கை இன்பம், இயற்கை அனுபவத்தை பெற்று எக்காலத்திலும் சொல்கிறார். எக்காலத்திலிருந்து எவ்விடத்திலிருந்து எவ்விடத்திலிருந்து எல்லளவும் நடைபெறாத பேரின்ப பெருசித்தி பெருவாழ்வு அதை பூரண நிலையை உடைஞ்சது வள்ளலார் ஒரே ஒரு ஞானி தான். அதுக்கு வந்து அதில் வந்து தெய்வம் சமயம் மதம் எதுவும் கிடையாது.
சாதி மத சமயம்லாம் அற்ற நிலையா எல்லாருக்கும் பொதுவாக வந்து இதுதான். இப்போ எல்லா நூல்களும் வந்து ஒரு சமயத்தையோ ஒரு தெய்வத்தையோ சார்ந்திருக்கும். ஆனால் வள்ளலார் வரைஞ்சது இது வந்து சன்மார்க்கம். இதில் வந்து எந்த தெய்வத்தையும் எந்த சார்பும் மற்ற எல்லாருக்கும் பொதுவாக வரைஞ்சது தான் இந்த எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்கணும். எல்லாரும் இந்த நூலை பெற்று அருள் பெறணும்னு எழுதினது தான் அகம். இது ஒரு கிறிஸ்டின் படிக்கலாம், ஒரு முஸ்லீம் படிக்கலாம், ஒரு சமயவாதிகள் மாறிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். அதனால் கடவுள்ங்கிற பொதுவாக்குறது பொதுவாக நிலையில் இருக்கிறது கடவுள். அவர் எல்லார் அகத்திலையும் ஒளியாக விளக்கிறாரு இருக்கிறது தான் இந்த அகவல்னு பேர் வச்சார். அக வாழ்க்கை இந்த பெற்று மரணம் இல்லாமல் வாழணும். எல்லா சமயங்களும் மரணத்தை ஏற்றுக்கிறாங்க. மரணம் இயற்கை, எல்லாரும் இறந்து போகலான்னு சொல்கிறார். வள்ளலார் வந்து அதை மறக்கார், மரணம் இல்லாமல் வாழலாம். இது வரைக்கும் வந்த ஞானிகள் பூராமே முக்தி தான் அடைய முடியும், சித்தி அடைய முடியாதுன்னு ஒரு சட்டத்தை வகுத்து வச்சாங்க. சித்தாந்தம், வேதாந்தம், யோகாந்தம், காலாந்தம் எல்லாம் 6 அந்தமும் 6 அந்தத்தை கடவுளாக சொல்லி முக்தி அடைஞ்சாங்களே தவிர சித்தி அடையும். வள்ளலார் சொல்கிறாரு கிபி கிமுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தி கிறிஸ்து பிறத்துக்கு அம்பு ஒரு இது வச்சுருக்காங்களே. ஆனால் வள்ளலார் பிறக்கிறதுக்கு முன்னக்கூடியே இருக்கிற வரைக்கும் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க முக்தி தான் அடைய முடியும், சித்தி அடைய முடியாது, கடவுளாக முடியாது, இளமையோடு வாழ முடியாதுன்னு சொல்லி சட்டத்தை வகுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே போக முடியல. வள்ளலார் வகுத்தார் சட்டம், மரணம் இல்லாமல் வாழலாம், ஒருத்தன் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகலாம், கடவுளாக முடியும், ஐந்தொழில் செய்ய முடியும், இளமையோடு எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எவ்விதத்திலும் எல்லளவும் தடைபடாத பேரின்ப பெருசித்தி வாழ்வை பெற்று வாழ முடியும், சுத்த தேகம் பிரணோதயம் ஞானம் பெற்று கடவுளாக வாழ முடியும். ஒரு சட்டத்தை போட்டு நிரூபித்து காட்டி தானும் அந்த முத்தையை சித்தி பெற்று அதை எல்லாரும் பெற முடியும் ஒரு பொது உடைமையில் வச்சு சன்மார்க்க சங்கம் அமைச்சிருக்கு. அதுதான் வள்ளலாரோட விசேஷம். வள்ளலார் பிறந்த காலத்துக்கு அப்புறம் எல்லா மனிதனும் கடவுளாகலாம், கடவுள் நிலையிலிருந்து அம்மையாகலாம், ஐந்தொழில் செய்யலாம், படைத்தல் காத்தல் அழித்தல் ஐந்தொழில் செய்யலாம், இளமையோடு வாழலாம், இளமையோடு வாழலாம். நமக்கு 3 தேகம், சூழ தேகம், சூக்கும தேகம், காரணம். இந்த தேகத்தை வள்ளலார் சுத்த தேகம் பிரணோதயம் ஞான தேகமாக மாற்றிக்கிட்டார். இது அவருக்காக உடையதாக கிடையாது, எல்லாரும் இந்த நிலையை பெறலாம். ஆனால் முந்தி உள்ள ஞானிகள் மாயை, இது உடம்பு, இது மாயை வித்தை, இந்த உடம்பை தூக்கி போடு, இது பொய், அதை தூக்கி எறினாங்க. ஆனால் வள்ளலார் சொல்கிறார் இந்த உடம்பு பொன் போலது, ஆண்டவன் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த உடம்பை பொன் போல பாதுகாத்து பாராட்டி வளர்க்குறது. இந்த உடம்பு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பை நல்ல முறையாக வளர்ச்சிக்கிறது தான் வச்சுக்கிட்டு முத்தையை சுற்றி பெறுறது தான் இந்த சொர்க்கங்கள். முந்தி உள்ளவங்க செத்த உடனே சொர்க்கத்துக்கு போவாங்க, இயற்கை அடைஞ்சாங்க, அப்படின்னு சிவபதவி அடைஞ்சாங்க, பொய் சொல்லிட்டாங்க, ஏமாத்தினாங்க. செத்ததுக்கு இருக்கிற சொர்க்கம் ஏது? இந்த வள்ளலார் சொல்ல இந்த உடம்பே நமக்கு சொர்க்கம், இந்த உடம்பை பொன்னுடம்பாக ஆக்கலாம் அப்படின்னு சுத்த தெய்வமாக வாங்கிட்டார். அதுக்கு இலக்கணம் வகுத்தார். இந்திரிய ஒழுக்கத்தில் வாழுங்க, கர்ண ஒழுக்கத்தில் வாழுங்க, ஜீவ ஒழுக்கத்தில் வாழுங்க, ஆன்ம ஒழுக்கத்தில், இந்த 3-4 ஒழுக்கத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உடம்பே பொன்னமாயிடும். அகத்தே கிருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்து சன்மார்க்க சங்கத்தில் அழிந்திட அவர் இகத்தே தான் முக்கியமானவர். இந்த இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடவே இறைவன் என்னை வருவிக்க உற்றான் அருளை பெற்றானே. வருவிக்க உற்றான்னா நம்ம தான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறார். அவதாரம் பொய் சொல்லலை வள்ளலார், நல்லா கவனிச்சுங்க. வள்ளலார் வந்து அவதாரம்னு பொய் சொல்லி ஏமாத்தலை வள்ளலார். பரத்தை இகத்தே பரத்தை பெற்றவே இகத்தை வருவிக்க விட்டு நாமளும் வருவிக்க விட்டுருவாங்க. நம்ம எல்லாருமே வருவிக்க விட்டுறவங்க தான். நல்லா வார்த்தை ஆண்டவர் அருளால் நம்ம எல்லாருமே மனிதனாக வருவிக்க விட்டுருவாங்க. அதே மாதிரி அதுதான் பொய் சொல்லாமல் சொன்ன ஒரே ஞானி உங்கள் வருவிக்க விட்டேங்காரு. வருவிக்கிட்டு நம்மளை மாதிரி எல்லா வள்ளலாரும் பிறந்திருக்கேன்னு சொல்கிறார். இகத்தை பரத்தை பெற்றுகிறார், அது முக்கியமான வார்த்தை. இந்த இகத்தில் பரத்தை பெறணும். இகத்தில் பரத்தை பெறலைன்னா வேஸ்ட்டு. பரத்தில் போய் மடிஞ்சு ஒடிஞ்சிட்டாங்க எல்லா ஞானிக்கும். யுகத்தே பரத்தை பெற்றிடவே இறைவன் என்னை யுகத்தை வருவிக்க விட்டு அருளை பெற்றேங்க. இந்த வருவிக்கின்ற வார்த்தைக்கு யாரும் பொருள் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். நம்மளும் வருவிக்க விட்டுறவங்க தான் வள்ளலார் மாதிரி. அதுதான் வருவிக்க விட்டுறேன்னு சொல்கிறார். அவதாரம் பண்ணி பொய் சொல்கிறார். வள்ளலார் வார்த்தையில் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட பொய்யிருவார். சத்தியமானது. சத்தியம் 3 சத்தியம் சொல்கிறார். சிவகாரியத்தால் தான் எல்லாரும் கடவுளை அடைஞ்சார். சத்தியம்னா என்ன? முன்னக்கூடி இது வரைக்கும் அந்த காலத்துலேயும் சிவகாரியத்தால் தான் கடவுள் அடைஞ்சாங்க. இப்பயும் சிவகாரியத்தால் தான் கடவுளை அடைய போகிறாங்க. இனிமேல் வர்றவங்களும் சிவகாரியத்தால் தான் கடவுளை அடைய முடியும்னு உறுதி சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லிட்டார். கல்பட்டு ஐயா என்று அழைக்கப்படும் திருவருட் பிரகாச வள்ளலாரின் மாணவர்களின் ஒருவரானவரின் ஜீவசமாதியும் அருகில் அமைந்துள்ளது. அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இங்கு உள்ளது. நமது காணொலிகளிலும் குறிப்பிட்டுள்ளோம். தர்மசாலை நிர்வாகம் செய்ய திருவருட் பிரகாச வள்ளலார் முதலில் இவ்விடத்தில்தான் இந்த பொறுப்பை கொடுத்தார். அதிசய நீரோடை. திருவருட் பிரகாச வள்ளலார் உருவாக்கிய நீரோடை என்று கூறப்படும் நீரோடை தான் தீஞ்சுவை நீரோடை.
இதை பற்றிய பாடல்களும் உண்டு. இன்று வரை மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் வந்து தரிசிக்கும் அன்பர்கள் சிறப்பான முறையில் பாதுகாக்கப்பட்ட இந்த நீரோடையை தரிசிப்பது வழக்கம். மிக சிறந்த புண்ணிய தண்ணியாக இருக்கிறது. அதனால் எல்லா மக்களும் வந்து தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் இங்கே வருகின்ற மக்கள் எல்லோரும் சுத்தமாக இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இதன் மூலமாக இந்த நேரத்தில் கூற ஆசைப்படுகிறோம். நன்றி, வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இன்றைய தினத்தில் சித்தி வளாக திருமலையில் மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறோம். இங்கே எழுதி வச்சிருக்காங்க, எல்லோருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம், இது ஆண்டவர் கட்டளை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுவாமி பெருபதேசத்தில் சொல்கிறார். அதை தான் இங்கே குறிப்பிட்டு இது எல்லோருக்கும் தெரியபடி வைத்திருக்கார்கள். எல்லா உயிரையும் தண்ணீர் போல் பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான். இதையும் இங்கே எல்லோருக்கும் தெரியபடி வைத்திருக்கிறார்கள். எல்லா உயிரையும் தன் உயிரை போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான். சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்தில் அமைந்துள்ள சித்தி வளாகத்தில்தான் திருவரு பிரகாச வள்ளலார் முதலில் சன்மார்க்க கொடியை 1873ஆம் ஆண்டு நிகழ்த்தி அங்கு ஒரு பேர் உபதேசம் ஒன்றை நிகழ்த்துகிறார். அதுதான் மகா உபதேசம். அதில் பல முக்கியமான விடயங்கள், ஆன்மா கடவுளை அடையக்கூடிய இந்த மனித தேகத்தை பற்றி மிக சிறப்பாக கூறியுள்ளார்கள். அதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலேயே சுவாமி திருவரு பிரகாச வள்ளலார் திருக்காப்பீட்டு நிகழ்வு நடந்தது. ஜனவரி 30 நாள் 1874 வருடம், 30/1/1874 வருடம். அதோடு இல்லாமல் சுவாமி அவர்கள் அருட்பெரும் ஜோதி அகவல் 1596 அடிகளை கொண்டது. ஒரே இரவில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கூற திருவரு பிரகாச வள்ளலார் இயற்றி நமக்கு கொடுத்துள்ளார். நித்திய கர்ம விதிகள், மூலிகைகள், அற்புதங்கள், முதல் மாணாக்கரின் கடிதம், மனுமுறை கண்ட வாசகம், அருள்நெறி, பேருபதேசம், மகா உபதேசம், விண்ணப்பம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மகாமந்திர்ம சூட்சமத்தின் விளக்கம் போன்ற பல குறிப்புகளை கடவுள் பாதை யூடியூப் சேனலில் கொடுத்துள்ளோம். இன்னும் பல பதிவுகளை தொடர்ந்து வெளியிட உள்ளோம். வள்ளலார் வழி நடக்க வழிகாட்டும் நமது கடவுள் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் இந்த தகவல்களை ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் பாதை ஜோதி மனோகர். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.